ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல். இன்றைக்கி சுரைக்காய் வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இதை வச்சு என்ன ஸ்பெசிஃபிக்காக செய்யலான்னு பார்க்கலாம். இது லௌக்கி, நம்ம ஊரில் சுரைக்காய்ன்னு சொல்லுவாங்க. இதை ஸ்கிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துருவிக்கிறோம். நான் கொஞ்சம் துருவி இருக்கிறேன், முடியாததுக்கு மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி புளியணும், புளிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சீரகம், காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து முழுதாக அரைச்சி வச்சுருக்கிறேன். கடலை மாவு, ரவை, நல்ல அரிசி மாவு, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ண போகிறேன். ஒரு டம்ளர் ஜூஸ் அடிச்சுட்டு புளிஞ்சதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து அரைச்சி விழுது சேர்த்துப்போம். இப்போ கொஞ்சம் உப்பு, கடலை மாவு, அரிசி மாவு, ஒரு சும்மா சாம்பிள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிடைச்சி கிறிஸ்பி வடை. நான் வந்து வடை ஷேப்பில் கொஞ்சம் போட்டேன். அப்புறம் மசால் வடை ஷேப்லையும் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து இல்லை பக்கோடா தான் இன்னும் டேஸ்ட் ஆகிட்டேன். ஸோ பக்கோடாவாக போட்டிருக்கிறேன். இது வச்சு சாப்பிட்லாம். அதனால் அன்னன்னைக்கு முடிஞ்சிடணும். ஸோ இந்த பக்கோடானா கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு நீங்கள் வெளியிலே வச்சு கூட யூஸ் பண்ணலாம். எதுவுமே கெட்டு போகாது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அந்த மிச்சம் இருக்க ஜூஸை வந்து நான் வந்து மாவில் மிக்ஸ் பண்ணி தோசை போட்டு கொடுத்துருக்கேன். அவங்கவுங்க செல்ஃப் நேம் போட்டு. ஸோ கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இதுக்கு தொட்டுக்கு எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். பிகாஸ் அந்த சுரைக்காயோட பீஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. அண்ட் வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Thanks for watching. Please subscribe my channel.